நான் இதை யாரிடமும் சொல்லல. ஆனா இப்போ சொல்லணும். அந்த நாள் மாலை 6:30 பஸ். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த கிராமம் ரொம்ப அமைதியா இருந்தது. சத்தமே இல்ல, விளக்கே இல்லாத பஸ் நிறுத்தம். அப்போதான் தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சது. விளக்கு எரிஞ்சுகிட்டு இருந்தது. நான் கதவை தட்டினேன். தக் தக். கதவு திறந்தது. ஒரு வயசான அம்மா, வெள்ளை சேலை. உள்ள வாங்க, தேநீர் வைக்கிறேன் சொன்னாங்க. அந்த தேநீரின் வாசனை என் அம்மாவை நினைச்சு விட்டுச்சு. ஆனா அப்போதான் கவனிச்சேன், அந்த வீட்டுல கடிகாரம் ஓடல, கண்ணாடில என் பிரதிபலிப்பு இல்ல. அப்புறம் நான் உட்கார்ந்திருந்த திண்ணைக்கு கீழே ஏதோ நகர்த்த சத்தம். கீழே பார்த்தேன். ஒரு பெண், முடி முகத்தை மூடியிருந்தது. அவ தலையை உயர்த்தினப்போ அவளுக்கு கண்கள் இல்ல. அப்போ அந்த அம்மா தேநீர் கிண்ணத்தோட வந்தாங்க. அவ என் மகள், 15 வருஷமா இருந்துட்டா சொன்னாங்க. அடுத்த வார்த்தை தான் என்னை முழுக்க உறைய வைத்தது. நீ வந்ததாலதான் இப்போ அவளுக்கு கண்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நினைவு இல்ல. ஆனா நீங்க இப்போ இந்த கதையை கேக்குறீங்கன்னா, அந்த வீடு இன்னும் அங்கேதான் இருக்கு. அவள் இன்னும் தேநீர் வைக்கிறாள். பஸ் மிஸ் பண்ணுறவங்களுக்கு